வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 61. மயூரி விரும்பியது போலவே கொதிக்கும் குழம்பை தயார் செய்து அருந்ததி அம்மாள் கொடுக்க ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அவள். அவள் அருகே அமர்ந்து மீனிலிருந்து முள்ளையெல்லாம் எடுத்துவிட்டு வெறும் மீனை மட்டும் அவளுக்கு சாப்பிட கொடுத்து கொண்டிருந்தான் ஆதவன். ரொம்பவும் ஆர்வமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த மயூரியை யோசனையாக பார்த்தான் ஆதவன். அதுவும் மீன் குழம்புதான், இதுவும் மீன் குழம்புதான். ஆனால் இந்த மீன் குழம்பில் வாசனை ஒன்றும் அவ்வளவு பிரமாதமாக இருந்த மாதிரி இல்லை. இதை ஏன் இவ்வளவு விரும்பி சாப்பிடுகிறாள் என்று அவன் யோசனையோடு பார்க்க அதை கவனித்தவள், ஏன்டா நான் சாப்பிடுறத அப்படி உத்து உத்து பாக்குற? அப்புறம் எனக்கு வயித்த வலிக்க போகுது, உனக்கு வேணுமா என்று கேட்டவள் கையில் இருந்த சாப்பாட்டை அவனுடைய அனுமதி இல்லாமலேயே வாய்க்குள் வைத்து திணித்து விட்டாள். ஆசையாய் ஊட்டி விட்டிருக்கிறாள். பிடிக்கவில்லை என்றாலும் விழுங்கிதான் ஆக வேண்டும் என்று உயிரை வெறுத்து விழுங்கினான் ஆதவன். என்னவோ மாதிரி இருந்தது, குழம்பு மாதிரியே இல்லை. மடக்கு மடக்கென்று 2 மடங்கு தண்ணீரை தூக்கி குடித்துவிட்டு, ஏண்டி உன் ரசனை இவ்ளோ மட்டமா இருக்கு என்று கேட்டான் முகத்தை சுளித்துக் கொண்டு. அதான உன்னை லவ் பண்ணியிருக்கேன் என்றாள் அவள் பதிலுக்கு அசராமல். முதலில் புரியாமல் விழித்தவன் பிறகு புரிந்து கொண்டு சிரித்தான். அவளை அடிப்பதற்கு கையை ஓங்கினான். வாயாடி, உனக்கு வாய் ரொம்ப அதிகம். ஆமா, ரொம்பவே அதிகமாதான் இருக்கு. ஏன், உனக்கு கொஞ்சம் வேணுமா என்று கேட்டு செல்லமாய் உதடு குவித்தாள். அவளது அந்த செய்கையில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள அரும்பாடு பட்டான் ஆதவன். தன்னை கொல்வதற்கென்றே இங்கே வந்திருக்கிறாள். அவ்வளவு இம்சைப்படுத்தினால் இம்சை ராணி. அவனோ இப்போதுதான் ஒரு வழியாக அனைத்தையும் அடக்கி கொண்டு இருக்க பழகி கொண்டிருக்கிறான். அதற்கு ஆப்பு வைப்பதற்கென்றே காரேறி வந்து விட்டாள் நடிப்பு சிகாமணி. வீட்டிற்குள் வர பிடிக்காதவள் போல வெளியே காருக்குள் அமர்ந்து கொண்டவள் தானே. அவன் போய் அழைத்து வந்த போது கூட மூஞ்சை தூக்கி வைத்துக் கொண்டுதானே உள்ளே வந்தாள். கீழே ஹாலில் இருக்கும் வரை அவளுடைய அண்ணன் அண்ணி முன்னால் அவனை நிமிர்ந்தாவது பார்த்தாளா? இல்லை. போனால் போகிறது பாவம், வாந்தி எடுத்து நிற்கவே தெம்பில்லாமல் தடுமாறுகிறாளே என்று குனிந்து தூக்கியதுதான் தாமதம். 2 கைகளையும் மாலையாக்கி அவன் கழுத்தை இறுக கட்டி கொண்டாள். அப்புறம் மாடியில் அவனது அறையில் வைத்து, அம்மா மட்டும் வந்து சரியான நேரத்தில் கதவை தட்டவில்லை என்றால் அவனை கதற கதற கற்பழித்திருப்பாள் ராட்சசி. வேண்டாம் வேண்டாம் என்று வாயால் மறுத்து கொண்டு உடம்பால் இப்படி இழைகிறாளே ஏன் என்று உள்ளூர வியந்தான் ஆதவன். 5 நிமிட அவகாசத்தில் அவனுக்கு மொத்த உலகத்தையும் மறக்கடித்து விட்டாள். அன்றைக்கெல்லாம் விடிய விடிய குடித்தும் கூட போதை ஏறவில்லை. பத்தாததற்கு போதை ஊசி வேறு போட்டுக்கொண்டான். அது போட்டும் அவனால் அவளை மறக்க முடிந்ததா? இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் இவள் பக்கத்தில் வந்தாலே சரக்கடித்தது போல போதை ஏறுகிறது. ஒருவேளை இவளுடைய உடம்பையே சரக்கை வைத்து தயார் பண்ணியிருப்பார்களோ? தன்னுடைய பாதி உடலை அவன் மீது கவிழ்த்து வலது கை விரல்களால் அவனது கேசத்தை மிக மென்மையாய் அலைந்து கொண்டே இடைவிடாமல் அவள் கொடுத்த முத்தத்தில் விசா பாஸ்போர்ட் எதுவுமே இல்லாமல் நேரடியாக சொர்க்கத்திற்கு சென்று விட்டான் ஆதவன். ஜிவ்வென்று உடம்பு சிலிர்க்க மயூரியை திரும்பி பார்த்தான் ஆதவன். இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல அப்பாவியாயிருந்தாள். சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு வந்தவர்களுக்கு மாம்பழம் வெட்டி கொடுத்தான். ஒரே ஒரு துண்டை மட்டும் சாப்பிட்டாள். மணியை பார்த்தான். 5 என்று காண்பித்தது. எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா மயூரி என்று ஆதவன் கேட்க, நான் எங்கேயும் வரலடா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் என்றாள். இப்பதானடி தூங்கி முடிச்ச, அதுக்குள்ள திரும்ப என தூக்கம் என்று அலுப்பாக கேட்டவனை முறைப்பாக பார்த்தாள் மயூரி. எனக்கு என்ன வேண்டுதலா படுத்து தூங்கணும்னு? என்னமோ படுக்கணும் போல இருக்கு, அதனால சொன்னேன். சரி, நான் ஒண்ணு படுக்கல, வா அப்படியே வெளியே போய் தோட்டத்தை சுத்தி பார்க்கலாம் என்று அவனை அழைத்து கொண்டு வெளியே போனாள். வீட்டின் பக்கவாட்டில் ஒரு ரோஜா தோட்டம் இருந்தது. நிறைய பன்னீர் ரோஜாக்கள் அதில் பூத்திருந்தன. டேய், இது நீ பெங்களூர்ல வாங்கிட்டு வந்த பன்னீர் ரோஜா தானே என்று ஆர்வமாக கேட்டவள் அதிலிருந்து பூவின் இதழ்களை எல்லாம் பீத்து வாயில் போட்டு மென்று தின்று கொண்டிருந்தாள். மிகவும் ஆர்வமாக தோட்டத்தை சுற்றி சுற்றி பார்த்தாள். பந்தலில் படர்ந்திருந்த மல்லிகை கொடியில் பூத்திருந்த பூக்களையெல்லாம் ஆதவன் பறித்து கொடுக்க அங்கேயே நின்று அதனை கட்டி தலையில் வைத்துக் கொண்டு, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ என்று அவனை பார்த்து பாடினாள். அந்த குரலில் மயங்கி போய் தன்னையும் அறியாமல் 2 விரல்களால் அவள் இதழ் பீத்து முத்தமிட்டான் ஆதவன். மாங்காய் பறித்து கேட்டாள், பறித்து கொடுத்தான்.
வெறுமனே துடைத்துக்கொண்டு நறுக் நறுக்கென்று ஏதோ கொய்யாக்காயை கடித்து சாப்பிடுவது போல சாப்பிட்டாள். மெதுவா தின்னுடி, புளிக்கலையா என்று ஆச்சரியமாக கேட்டான் ஆதவன். இல்லையே, புளிக்கல, இந்த நீயும் சாப்பிட்டு பாரு என்றவள் காக்கா கடி கடித்து ஒரு துண்டை அவனுக்கு கொடுத்தாள். வாங்கி வாயில் வைத்தவன் புளிப்பு தாங்காமல் கீழே துப்பி விட்டான். மாமரத்துக்கு கீழே ஆதவன் ஓட்டும் சைக்கிள் நின்றிருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சைக்கிளில் தோட்டத்தை சுற்றி கொண்டிருப்பான். அந்த சைக்கிள் என்ன டபுள்ஸ் கூட்டிட்டு போயேன் என்றாள். அவள் போதும் என்று சொல்லும் வரை சைக்கிளில் முன்னால் அமர வைத்து ஓட்டிக்கொண்டிருந்தான் ஆதவன். சைக்கிளை விட்டு இறங்கி அங்கே இருந்த மரபெஞ்சில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார்கள். இவ்வளவு நேரம் சைக்கிள் ஓட்டியதில் ஆதவனுக்கு மூச்சு வாங்கியது, வேர்த்து ஊற்றியது. தனது சேலை முந்தானையை வைத்து அவனை துடைத்துவிட்ட மயூரி கொஞ்ச நேரம் அவன் முகத்தை ரசனையாக பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு, ரொம்ப அழகா இருக்கடா மெக்கானிக் என்றாள் ரகசிய குரலில். அந்த குரலிலும் அந்த கண்களிலும் இருந்த தாபமும் ஆதவனை உசுப்பிவிட அவனுக்கு மறுபடியும் வியர்த்தது. அவனை ஒட்டினார் போல அமர்ந்திருந்தவள் வசதியாக அவனது தோளில் சாய்ந்து கொண்டு ஒரு கையால் அவனுடைய டி ஷர்ட்டுக்குள் கையை விட்டு இடுப்பை அணைத்து பிடித்திருந்தாள். இன்னொரு கையால் அவனது வலது கையை பிடித்து ஒவ்வொரு விரலுக்குமாக தனித்தனியாக முத்தமிட்டாள். ஏதோ ஒரு வித்தியாசத்தை அவளிடம் உணர்ந்தான் ஆதவன். அதற்கான காரணம் தெரிய வந்த போதுதான் அதிர்ந்தான். இரவு மணி 12 தாண்டி கொண்டிருந்தது. உறக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தான் ஆதவன். மனம் மட்டும் அந்த ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தது. உறக்கம் வருவதாக சொல்லி மயூரி 10 மணிக்கெல்லாம் படுக்க போய்விட்டாள். திறப்பு விழாவிற்கு அழைக்க சென்றிருந்த ரவிச்சந்திரனும் மாலினியும் வரும் வரை அருந்ததியும் ஆதவனும் விழித்திருந்தார்கள். கணவன் மனைவி இருவரும் யாரோ ஒரு உறவினர் வீட்டில் இரவு உணவை முடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். எனவே 4 பேருமாக அமர்ந்து கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ரவிச்சந்திரன் சொன்ன அந்த தகவல்தான் ஆதவனை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அன்று முழுவதும் யோசித்துக் கொண்டே இருந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது ஆதவனுக்கு. அதாவது, மயூரி வெளிநாடு சென்று படிக்க போகிறாளாம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம் ஆதவன். ஆனா அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. என்கிட்டயே சொல்லாமல் லண்டன்ல இருக்க ஏதோ ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிருக்கா. அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே விஷயத்த சொன்னா. பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த வீக்கெண்ட்ல லண்டன் கிளம்பிடுவா. அங்க இருக்கிற எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க கிட்ட பேசி இருக்கேன். படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க வீட்டுலதான் பெயிங் கெஸ்டா மயூரி தங்க போறா. அதன் பிறகு ரவிச்சந்திரன் பேசிய எதுவுமே ஆதவனுக்கு மனதில் பதியவில்லை. ஆக அவனை பார்ப்பதற்கென்றுதான் மயூரி கிளம்பி ரவிச்சந்திரனோடு வந்திருக்கிறாள். அதாவது கடைசியாக பார்ப்பதற்கென்று. இன்று நடந்த அத்தனை விஷயங்களும் அவளுடைய மனதின் ஆசைகள். அவனோடு நாள் முழுக்க இருக்க வேண்டும் என்ற தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி இருக்கிறாள். அதற்காகத்தான் இங்கே வந்திருப்பாள் போல. ஆனால் வந்தவள் ஏன் உள்ளே வராமல் காரிலேயே உட்கார்ந்திருக்க வேண்டும்? அந்த விஷயம் வேறு ஆதவனின் மனதை சுரண்டியது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. மதுரையில் இருந்தால் அடிக்கடி ஆதவன் வந்து தொந்தரவு கொடுப்பான் என்று எண்ணிதான் மயூரி வெளிநாட்டிற்கு படிக்க போகிறாள். அதாவது அவனை தவிர்ப்பதற்காக. அத்தியாயம் 62. அதிகாலை 5 மணி. ரவிச்சந்திரனும் மாலினியும் கிளம்பி கீழே போய்விட்டார்கள். நேராக சென்னையிலிருந்து கிளம்பி பெங்களூர் சென்று அங்கும் சிலரை அழைத்துவிட்டு அதன் பிறகு மதுரைக்கு செல்ல திட்டமிட்டிருந்தான் ரவிச்சந்திரன். கிளம்புவதற்கு முன் ஆதவனை காண அவனது அறைக்கு வந்தாள் மயூரி. அப்போதுதான் எழுந்து முகம் கழுவிவிட்டு வெளியே வந்து நின்று முகத்தை துடைத்துக் கொண்டிருந்தான் ஆதவன். அவனிடம் ஏதோ பேச வேண்டும் என்று வந்தவள் மௌனமாக நின்று கொண்டிருந்தாள். இங்கேயே நின்னு ஏன் இன்னும் என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் அண்ணியெல்லாம் கீழே போயிட்டாங்க என்றான் எரிச்சலாக. ஏண்டா என்ன விரட்டுறதுலே குறியா இருக்க என்றாள் அழுக்குரலில். நானா உன்னை விரட்டுற இல்ல நானா உன்னை விரட்டுறேன்னு கேக்குறேன். உன் நெஞ்ச தொட்டு பதில சொல்லுடி. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. சரி பரவாயில்ல, சாகர வரைக்கும் இந்த மூஞ்சிய பார்த்தாவது ஆசையை தீர்த்துக்கலான்னு நினைச்சு மனசை தேத்திக்கிட்டா எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க போறியா? இந்த மயிருக்கு தான் நேத்து முழுக்க என் கூட ஒட்டிக்கிட்டே அலைஞ்சியா? இந்த விஷயம் மட்டும் முதலே எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். ஆற்றாமையில் பொறுமி தீர்த்தவன் இரு கைகளாலும் தலைமுடியை ஒருமுறை அழுந்த கோதிக்கொண்டு வேறு புறம் திரும்பிக் கொண்டான். நீ போடி போ, உன் இஷ்டம் என்னவோ அதையே பண்ணு. நான் யார் அதை கேக்குறதுக்கு? உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப கோவம் வருது. உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்கிருந்து முதல்ல நீ வெளியே போ. அவளை வெளியேற சொல்லி வாசலை நோக்கி கையை காட்டினான். கலங்கிய விழிகளோடு, அதவா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா
என்று அவனது கையை பிடித்து ஏதோ சொல்ல வந்தவளது கையை பிடித்தவன் தர தரவென்று இழுத்துக்கொண்டு அவளை அறைக்கு வெளியே விட்டான். உள்ளுக்குள் பொங்கிய உணர்வுகளை எல்லாம் உள்ளுக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு ஒரு புன்சிரிப்போடு தாயும் மகனும் விடை கொடுத்தார்கள். கார் கிளம்பி சென்று வெகு நேரம் வரை அந்த திசையையே பார்த்து கொண்டு நின்றான் ஆதவன். அருந்ததி அம்மாள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு உள்ளே போய்விட்டார். கொஞ்ச நேரம் பிரமை பிடித்தார் போல அங்கேயே நின்று கொண்டிருந்தவன் பிறகு தோட்டத்திற்கு வந்து சைக்கிளை எடுத்து ஓட்டத் தொடங்கினான். நெஞ்சுக்குள் தீயாக எரிந்த ஆத்திரம் அடங்க மறுத்தது. மயூரி செய்த காரியம் ரொம்பவும் சாதாரணமானதுதான். ஆனால் அவள் தன்னை ஏமாற்றி விட்டாள் என்று நினைத்தான் ஆதவன். அவன் முகத்தில் என்ன இழிச்சவாயன் என்று எழுதியா ஒட்டியிருக்கிறது? இவள் ஏன் முதலில் இங்கே வர வேண்டும்? வெளிநாடு போய் படிக்கப் போகிறவள் அப்படியே ஒளிந்து போயிருக்க வேண்டியதுதானே. மறுபடி வந்து ஏன் அவன் மனதில் தீயை மூட்டிவிட்டு செல்ல வேண்டும்? அவள் தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்ததில் கூட ஆதவனுக்கு இவ்வளவு ஆத்திரம் வரவில்லை. இங்கே இருந்தால் எப்படியாவது அவளை வற்புறுத்தி திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் அவன் நினைக்கவில்லை. ஆனால் இவன் மதுரைக்கு போவதையோ அவளை பார்ப்பதையோ விரும்பாமல் தானே எங்கோ போக போகிறாள் என்று நினைக்கையில் ஆத்திரமாக வந்தது. அந்த அளவிற்கு என்ன அவன் பண்ணக்கூடாத பெரிய தப்பை பண்ணிவிட்டான்? சரி தப்பு என்று பார்க்க போனால் அவளும் தானே தப்பு செய்திருக்கிறாள். தாயாரை நினைக்கையில் தொண்டை கரகரத்து கண்ணீரே வந்து விட்டது ஆதவனுக்கு. எவ்வளவு ஆசையாக ஏதாவது சொல்லுவாள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இப்படி ஏமாற்றி விட்டு போய்விட்டாளே. சைக்கிள் ஓட்டுவதை நிறுத்திவிட்டு நேற்று இரவு அவனும் மயூரியும் அமர்ந்திருந்த பெஞ்சில் வந்து அமர்ந்து கொண்டான். அவள் இருந்த இடத்தை விரல்கள் நடுங்க தடவி பார்த்தான். மானம் கெட்ட மனது. மயூரி விஷயத்தில் மட்டும் வெட்கம் மானம் ரோஷம் எதையும் அது பார்ப்பதில்லை. மணியை பார்த்தான். 5:45. மறுபடியும் உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ செய்ய தோன்றவில்லை. பேசாமல் போய் படுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்த போது அவனுடைய செல்போன் மணி அடித்தது. எடுத்து பார்த்தான். ரவிச்சந்திரன் அழைத்திருந்தான். என்னவாக இருக்கும் என்று யோசனையோடு போனை எடுத்து காதில் வைத்த ஆதவன் எதிர்முனையில் ரவிச்சந்திரன் சொன்ன செய்தியை கேட்டு அறக்க பறக்க வீட்டிற்குள் ஓடி வந்தவன் அருந்ததியிடம் கூட எந்த தகவலையும் தெரிவிக்காமல் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான். ரவிச்சந்திரன் குறிப்பிட்ட அந்த மருத்துவமனையின் முன்னே பைக்கை நிறுத்திய ஆதவன் பாய்ந்து உள்ளே ஓடினான். வெளியே ரிசப்ஷனிலேயே ஆதவனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ரவிச்சந்திரன் அவனுக்கு மேலாக பறந்தோடி வந்து ஆதவனை கட்டிக்கொண்டான். கங்க்ராட்ஸ் ஆதவன், நீங்க அப்பாவாக போறீங்க, நான் மாமாவாக போறேன். மயூரி பிரெக்னண்டா இருக்கா, இப்பதான் டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுனாங்க என்று மகிழ்ச்சி பொங்கும் குரலில் கூறிய ரவிச்சந்திரனை குழப்பமாக பார்த்தான் ஆதவன். ஆதவனின் முகத்தில் இருந்த குழப்பத்தை புரிந்து கொள்ளாத ரவிச்சந்திரன், நீங்க ஒன்னும் வெக்கப்படாதீங்க ஆதவன், மயூரி ஏற்கனவே என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. அப்பாடி, ஒரு வழியா எல்லா பிரச்சனையையும் உங்க புள்ள வந்து தீர்த்து வச்சிட்டான் ஆதவன், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று அவனை கைப்பிடித்து ஏதோ ஒரு அறைக்கு அழைத்து போனான். ஸ்கேனிங் அறை போல இருந்தது. மாலினியும் மயூரியும் அங்கேதான் இருந்தார்கள். மயூரி கட்டிலில் படுத்திருக்க உள்ளே இருந்த டாக்டர் பெண்மணி, வாங்க சார், நீங்க தான் இவங்களோட ஹஸ்பண்டா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாங்க வந்து உங்க பேபிய பாருங்க என்று அழைத்தார். எல்லாம் ஒரே புதிராக அதிசயம் போல இருந்தது ஆதவனுக்கு. சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. அந்த உணர்ச்சியை என்னவென்று சொல்வது? வெறுமனே லேசாக 1 மில்லிமீட்டர் அளவிற்கு சிரித்துவிட்டு தலையாட்டினான். மயூரியின் அடிவயிற்றில் ஜெல்லை தடவி ஸ்கேனரை வைத்து அழுத்திக் கொண்டே வந்த அந்த மருத்துவர் ஓரிடத்தில் அந்த ஸ்கேனரை நிறுத்திவிட்டு திரையை சுட்டி காட்டினார். பாருங்க, அங்க ஒரு புள்ளி மாதிரி தெரியுதுல்ல, அதான் பேபியோட ஹார்ட், இதயம் துடிக்குது பாருங்க. அரை முழுக்க நிசப்தமாக இருக்க பீப் பீப் என்ற ஒலியோடு ஒரு புள்ளி போல துடித்து தான் இருப்பதை தந்தைக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தது மயூரியின் வயிற்றுக்குள் இருந்த ஆதவனின் வாரிசு. அதுவரை மூளையை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த குழப்பமெல்லாம் மறைந்துவிட எதிர்பாராத ஒரு புது பரவச உணர்வு. அவனுடைய பிள்ளை மயூரியின் வயிற்றில். நம்ப முடியாத அதிசயமாகத்தான் இருந்தது. ஆனால் பெங்களூரில் அவர்கள் இருவரும் போட்ட ஆட்டத்திற்கு பிள்ளை என்ற ஒன்று வராமல் இருந்தால்தான் அதிசயம். பூரிப்பாகத்தான் இருந்தது. ஆனால் அதை கொண்டாட முடியாதே. ஏனென்றால் குழந்தை பற்றிய முடிவை அவன் மட்டும் எடுக்க முடியாது, மயூரியும் தானே எடுக்க வேண்டும். அவள் என்ன நினைத்திருக்கிறாளோ? ஏதேதோ உணர்வுகள் மேலோங்க திரும்பி மயூரியை பார்த்தான். அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்கேனிங் முடிந்து அனைவரும் வெளியேறிவிட ஒரு டிஷ்யூ ரோலை எடுத்து ஆதவனிடம் கொடுத்த அந்த டாக்டர் பெண்மணி, உங்க வைஃப் வயித்துல இருக்கிற அந்த ஜெல்ல கொஞ்சம் தொடச்சு விட்டுருங்க சார் என்று விட்டு வெளியே போனார்.
மௌனமாக அந்த டிஷ்யூ பேப்பரை கிழித்து அவள் வயிற்றில் இருந்த ஜெல்லை எல்லாம் துடைத்து சுத்தப்படுத்திவிட்டு கொஞ்சம் தூரமாய் கிடந்த ஒரு சேரை இழுத்து போட்டு அவளது அருகில் அமர்ந்து கொண்டான். திட்டுவானோ என்ற பயத்தில் அந்த பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு கிடந்த மயூரியின் தாடையை பற்றி தன்புறமாய் திருப்பியவன், சாரி மயூரி என்றான். இப்படியெல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த பத்தி நான் யோசிக்கவே இல்ல. அது சரி, முன்ன பின்ன செத்திருந்தா தானே சுடுகாடு தெரியும் என்று தனது வாய்க்குள்ளேயே முனகிக் கொண்டவன், சரி அதை விடு, நீ என்ன முடிவு பண்ணிருக்க என்று கேட்டான். புரியாமல் பார்த்தாள் அவள். என்ன முடிவு பண்ணிருக்கேனா? புரியல. இல்ல, ஏற்கனவே உனக்குள்ள ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பியே, என்ன பண்ணலான்னு. அதான் என்ன பண்ண போறோம்னு கேக்குறேன். அப்புறம் குழந்தை வந்துருச்சேன்னு உன் முடிவை எல்லாம் மாத்துக்கிடாத. இந்த குழந்தைய சாக்கா வச்சு என்ன கல்யாணம் பண்ணி கூட நான் உன்னை கேட்க மாட்டேன். குழந்தைய பெத்துக்கிறதோ பெத்துக்காம இருக்கிறதோ உன்னோட விருப்பம், அதுல நான் தலையிடல. ஆனா விருப்பமே இல்லாம வயித்துல வந்துருச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக சகிச்சுக்கிட்டு நீ அந்த பிள்ளைய பெத்துக்கணும்னு எந்த அவசியம் இல்ல. உன்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல மயூரி. ஏற்கனவே நிறைய தடவை எதிர்பார்த்து ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். இனிமேலும் எதிர்பார்ப்ப வளர்த்துக்கிட்டு நான் ஏமாற தயாரா இல்ல. மனசு புண்ணா வலிக்குதுடி என்றவன் கலங்கிய விழிகளை துடைத்துக் கொண்டு வெளியே போய்விட்டான். போனவன் அதே வேகத்தில் திரும்பி உள்ளே வந்தான். இதையெல்லாம் நான் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. ஆனா நான் கஷ்டப்படுவேணும்னு நினைச்சு உனக்கு பிடிக்காத எதையும் நீ எனக்காக செய்ய வேண்டாம். அதுக்காகத்தான் இதையெல்லாம் சொன்னேன் என்றவன் மீண்டும் ஒரு முறை கண்ணீரை துடைத்துக் கொண்டு கட்டிலில் படுத்திருந்த அவளை கீழே இறக்கி விடுவதற்காக கையை நீட்டினான். கோபமாக அவனது கையை தூர தள்ளி விட்டவள், உன் உதவி மயிரும்னு எனக்கு தேவையில்ல. என்னால இறங்கிக்க முடியும். நான் என்ன செத்தா போயிட்டேன்? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ என்னைக்குதான் என்ன சரியா புரிஞ்சிட்டு இருக்க? இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா வேற எவனையும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா சொல்லுடா. பெரிய இவனாட்ட உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற, தழுடா எருமை என்றவள் அவனை இடித்து தள்ளிக்கொண்டு திட்டிக்கொண்டே அவனுக்கு முன்பாக வெளியே சென்று விட்டாள். அவள் போவதையே யோசனையோடு பார்த்து கொண்டு நின்றான் ஆதவன். அத்தியாயம் 63. ஆதவன் வீட்டிற்கு வந்து சேர்ந்து சரியாக 15 நிமிடங்கள் கழித்துதான் கார் உள்ளே வந்தது. மாலினி போன் செய்து அருந்ததியிடம் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போய்விட்டார் அவர். இருவரையும் ஜோடியாக நிற்க வைத்து மாலினி கையால் ஆரத்தி எடுக்க வைத்தார் அருந்ததி. மயூரியை கட்டியணைத்து முத்தமிட்ட அருந்ததி உள்ளே அழைத்து சென்று அவளை சோஃபாவில் அமர வைத்தார். பிறகு ஒரு ஜோடி வளையலை கொண்டு வந்து அவளது கைகளில் அணிவித்து விட்டார். நடப்பதையெல்லாம் மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்தான் ஆதவன். உள்ளூர திக் திக் என்று அடித்துக் கொண்டது. அவ்வப்போது மயூரியின் முகத்தையும் எட்டி எட்டி பார்த்து கொண்டான். சிரித்தார் போலத்தான் இருந்தாள். ஆனால் இந்த கழுதையின் முகத்தை வைத்து எந்த முடிவுக்குமே வர முடியாது. நேற்று சம்பவங்களே அதற்கான சரியான உதாரணம். எருமை மாடு மாதிரி அவன் மேலே கிடந்து உருண்டு புரண்டு விட்டு ஊரை விட்டே ஓட நினைத்தவள்தானே. ஊரை விட்டே அல்ல, நாட்டை விட்டே. நாடகக்காரி. எல்லாருமாக சேர்ந்து கல்யாணத்திற்கு நாள் பார்த்து கொண்டிருந்தார்கள். எதிலுமே கலந்து கொள்ளாமல் சிவனே என்று மொபைலை பார்த்து கொண்டிருந்தான் ஆதவன். எப்படியும் எல்லாவற்றிற்குமாக சேர்ந்து கடைசியில் பெரிய ஆப்பாக வைக்க போகிறாள். விழுந்து விழுந்து முகூர்த்தத்திற்கு நாள் குறித்து கொண்டிருந்தவர்களை பார்த்து நக்கலாக சிரித்தபடி மாடி ஏறி குளிக்க சென்று விட்டான். குளித்துவிட்டு வெளியே வந்த போது அவனது அரை பால்கனியில் நின்று மாமரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் மயூரி. சத்தம் கேட்டு ஒரு முறை அவனை திரும்பி பார்த்தவள் மறுபடியும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் பக்கத்தில் வந்து நின்றவன் வேண்டுமென்றே அவளது முகத்திற்கு நேராக சிலுப்பி சிலுப்பி முடியை காய வைத்துக் கொண்டிருந்தான். பெரிய 6 அடி கூந்தல், காய வைக்கிறான், தள்ளி போடா என்று எரிந்து விழுந்தாள். அரசியார் இப்பொழுது ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்ற காரணத்தை அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? ரொம்பவும் குனிந்து கை கட்டி பவ்யமாக ஆதவன் அவளை பார்த்து கேட்ட பாணியில் பக்கென்று சிரித்து விட்டாள் மயூரி. பிறகு, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையாடா என்று கேட்டாள் மென்மையான குரலில். அதிர்ந்து விழித்தான் ஆதவன். நான் எப்ப அப்படி சொன்ன? நீ நேரடியா அந்த வார்த்தைய சொல்லல. ஆனா நீ ஹாஸ்பிட்டல்ல பேசின பேச்செல்லாம் பார்த்தா அப்படிதான் இருந்தது. அதனாலதான் கேக்குற, உனக்கு என்ன பிடிக்கலையா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். இந்த குழந்தையாவது என் வயிற்றுல சுமந்து பெத்துக்க விடுவியா, இல்ல அதுக்கும் மாட்டேன்னு தான் சொல்லுவியா? கண்ணில் நீரோடு மயூரி அவனை பார்த்து கேட்க ஒரு கணம் தடுமாறிய ஆதவன் அடுத்த நொடியே அவளை இழுத்து அணைத்துக் கொண்டான். அவளும் தான் காத்திருந்தாளோ? அவனுக்கும் மேலாக அவனை இறுக்கிக் கொண்டாள். ஓரிரு நிமிடங்கள் கழிந்து அவளை விட்டு பிரிந்தவன் அவளையும் அழைத்து கொண்டு வந்து உள்ளே கட்டிலில் அமர்ந்தான். கல்யாண விஷயத்த பத்தி அப்புறமா பேசலாம்.
இப்போ நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் உண்மையான பதில சொல்லு. நீ பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சனாலதானே லண்டனுக்கு போக முடிவு பண்ணுன? ம். ஒற்றை புருவம் உயர்த்தி ஆதவன் வினவ, திகைத்து போய் அவனை பார்த்தாள் மயூரி. அது அது அப்படி டாக்டர் சொல்லாம நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் எப்படி எனக்கு தெரியும் என்று திருப்பி அவனையே கேட்டு விட்டாள் மயூரி. துளைத்து விடுவதைப் போல அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதவன். தூ என்று காய்ச்சல் துப்பியவன், நீ எல்லாம் என்னத்தடி புள்ளைய பத்தி கிழிச்ச? ஒரு ஆம்பளை, எனக்கே தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியல பாரு என்றவன். உனக்கு மாசம் மாசம் பீரியட்ஸ் ஆகும் தானே? ஆகும், எனக்கு தெரியும். அது அந்த மாசம் ஆகலன்னா பிரெக்னண்டா இருக்கிறதா அர்த்தம் என்று ஆதவன் புலி போட்டு விளக்கிக் கொண்டிருக்க, அதன் பிறகுதான் அவளுக்கு விஷயம் புரிந்தது. தான் கர்ப்பமாக இருப்பதை தெரிந்து கொண்டுதான் வெளிநாட்டிற்கு படிக்கப் போக முடிவு செய்து விட்டதாக அவன் தவறாக நினைத்து விட்டான். அதனால்தான் ஹாஸ்பிட்டலில் வைத்து மயூரியிடம் அப்படி பட்டும் படாமலும் பேசியிருக்கிறான். இப்ப சொல்லு, உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் தானே? அது தெரிஞ்சதுனால தானே நீ லண்டனுக்கு ஓட பார்த்த? அழுத்தமான குரலில் கேட்ட ஆதவனை முறைத்து பார்த்தாள் மயூரி. பெரிய அறிவு ஜீவி, கண்டுபிடிச்சிட்டாரு உண்மைய. டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு எனக்கே தெரியாதுடா. பீரியட்ஸ் பத்தி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். எனக்கு மாசம் மாசம் ஒழுங்கா பீரியட்ஸ் ஆயிட்டு தான் இருந்தது. ஆனா அந்த குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா பீரியட்ஸே ஆகல. 3 வருஷத்துல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஆச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆகவே இல்ல என்றவள் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு சலனமற்ற குரலில் சொன்னாள். எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு பயந்துதான் நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ரவி அண்ணா கிட்ட சொன்னேன்டா. அவர் காரணம் கேட்டப்ப என்னென்னவோ சொன்ன. ஆனா எல்லாமே போய். உண்மையான காரணம் இதுதான். ஃபர்ஸ்ட் டெலிவரி டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதவா. அதையெல்லாம் விளக்கமா சொன்னா உன்னால தாங்க முடியாது, விடு. ஆனா என் டெலிவரி டைம்ல டாக்டர் கூட நின்ன நர்ஸ் பொண்ணுங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். நான் மயக்கமா கிடக்கேன்னு நினைச்சிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. அப்படியே பிறந்தா அது அதிசயன்னு பேசிக்கிட்டாங்க. டெலிவரிக்கு அப்புறம் பீரியட்ஸ் ஒழுங்கா ஆகலையா, அவங்க சொன்ன மாதிரியே நமக்கு குழந்தை பிறக்காது போலன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இந்த விஷயத்த ரவி அண்ணன் கிட்ட சொல்லவே முடியாது. ஏற்கனவே அவங்கனாலதான் என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு ராதாக்காவும் அவரும் ரொம்ப குற்ற உணர்வுல இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்தையும் சொன்னா அவங்க இன்னும் வேதனைப்படுவாங்க இல்லையா? அதுக்காகத்தான் ஏதேதோ காரணங்களை சொல்லி சமாளிச்சேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் மறுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட நான் 2 குழந்தைங்களை பெற்றிருக்கேன். அதனால உன்னை கட்டிக்க எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நான் நினைச்சேன். ஏற்கனவே உங்க அம்மாக்கு நீ ஒரே பிள்ளை. என்னை கட்டிக்கிட்டு அப்புறம் உனக்கு பிள்ளைய பிறக்கலைன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். இதையெல்லாம் யோசிச்சுதான் உன்னை கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு ரவி அண்ணா கிட்ட சொன்னேன். உன் மேல சத்தியமா இது தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நீ என்னை எப்படி திட்டியிருந்தாலோ அதை நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ என்னோட உயிர் மூச்சுட ஆதவா. உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நான் எப்படி நினைப்பேன்? மயூரி இப்படி கேட்கவும் ஆவேசமாக அவளை அணைத்துக் கொண்டான் ஆதவன். ஓரிரு நிமிட அணைப்பிற்கு பிறகு அவளை விட்டு விலகியவன் 2 கைகளையும் கிண்ணம் போல் ஆக்கி அவள் முகத்தை ஏந்தி, 2 பிள்ளை இல்ல மயூரி, வாடகை தாயா இருந்து 10 பிள்ளைகளை பெத்து கொடுத்தாலும் நீ என்னோட மயூரி தான். காதலுக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம் உண்டு. காதலுக்கும் உடம்புக்கும் என்னைக்குமே சம்பந்தம் இல்ல. உன்னால குழந்தை பெற முடியாட்டி என்ன? ஏற்கனவே நீ பெத்த 2 பிள்ளைங்க இருக்குது. அதோட இன்னும் 2 பிள்ளைகளையும் சேர்த்து தத்தெடுத்து நம்ம பிள்ளைங்களா வளர்த்துக்கலாம். பைசா பெறாத ஏதேதோ 2 காரணத்துக்காக இவ்வளவு நாளா என்னை தவிக்க விட்டுடல என்று கேட்டவனின் வார்த்தைகளில் இருந்த காதலில் மனம் உருகினாள் மயூரி. எவ்வளவு நேரம் இப்படி டவலை கட்டிட்டே இருக்கிறதா உத்தேசம்? போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, கீழே போகலாம் என்றாள் மயூரி. உடை மாற்றிக்கொண்டு ஆதவனும் அவளும் கீழே வந்த போது ஹாலில் ஒரு பெரிய பட்டிமன்றமே ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு தரப்பினர் திருமணத்தை கிராண்டாக செய்ய வேண்டும் என்று, இன்னொரு தரப்பினர் வேண்டாம், சிம்பிளாக செய்து கொள்ளலாம் என்று. சாமிநாதன் மாமாவும் லட்சுமி அம்மாவும் கூட வந்திருக்க ஆசையாக ஓடிப்போய் தாயை அணைத்துக் கொண்டாள் மயூரி. வாங்க வாங்க என்று அனைவரையும் பொதுவாய் வரவேற்றவன் சாமிநாதன் மாமா பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டான். நீங்க எப்ப மாமா வந்தீங்க? அம்மா போன் பண்ணி வர சொன்னாங்களா என்று கேட்க, உங்க அம்மா எதுவும் போன் பண்ணல மாப்ள. நான் நேத்து இங்க வரதுக்கு தான் கிளம்பினேன். சரத்துக்கு ஒரு பொண்ணு வீடு விஷயமா வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா எல்லாத்தையும் சொன்னா. ரொம்ப சந்தோஷமா, மனசுக்கு நிறைவா இருக்குடா மாப்ள. உங்க அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் உன்னை பத்தின கவலைதான். அவனுக்கு ஒரு நல்லது நடக்கலையேன்னு. மகாலட்சுமி மாதிரி இருக்காடா பொண்ணு என்று அவர் சிலாகிக்க, ரொம்ப புகழாத மாமா, இந்த மகாலட்சுமி தான் சரத்த சிறுபால் அடிச்சவ என்றான் ஆதவன் கமுக்கமான குரலில். வாயை மூடிக்கொண்டு சிரித்த சாமிநாதன் மாமா,
அவன் அடி வாங்காத பொண்ணுங்க இந்தியாலே இல்லைன்னு நினைக்கிற மாப்ள. அவனை நினைச்சாலே கேவலமா இருக்கு. எப்ப திருந்துவான் அவன்? அந்த விளங்காத மூதேவிக்கு பொண்ணு பாக்குறதுக்கு தான் நீங்க மும்பைல இருந்து இங்க ஆட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க என்றான் ஆதவன் எரிச்சலோடு. என்னடா பண்ண சொல்ற? உங்க அம்மா கிட்ட போய் கேளு. அவதான் என்னை இருக்கவே விட மாட்டேங்கிறா. சரத்துக்கு ஒரு பொண்ணை பாருன்னு. இந்த பொண்ணு கூட நான் பார்த்ததில்ல, உங்க அம்மா பார்த்து வச்சதாக்கும். மாலினி அனைவருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தாள். காஃபியை எடுத்து குடித்து கொண்டே, கல்யாணத்தை கிராண்டாவும் நடத்த வேண்டாம், சிம்பிளாவும் நடத்த வேண்டாம், பேசாம 7ஆம் மாசம் வளகாப்பு பண்ணிடுவோம், ரொம்ப கிராண்டா என்று அசால்ட்டாக ஆதவன் சொல்ல, அனைவருக்கும் குடித்துக் கொண்டிருந்த காப்பி புரையேறிவிட்டது. எங்கிருந்தோ வேகமாக ஓடி வந்த அருந்ததி மகனை காதை பிடித்து திரிகினார். அட்டி சிறுபால, கழுத பேசுற பேச்ச பாரு பெரியவங்க முன்னாடி. தொடரும்.